வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு வீடியோவில் நம்ம நார்டன்ஸ் தியரம்னா என்ன, அது எப்படி நம்ம அந்த ப்ராப்ளத்தில் நார்டன்ஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு லோடில் இருக்கக்கூடிய கரண்ட்டோ இல்லை வோல்டேஜோ பவரோ கால்குலேட் பண்ணதுன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தெவெனின்ஸ் தியரம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் ப்ரீவியஸ் வீடியோவை சர்ச் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நார்டன்ஸ் தியரம்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நார்டன்ஸ் தியரம்னா என்னன்னா, எனி லீனியர் bilateral circuit with two terminals can be replaced by a current source parallel with a resistor. ஓகேங்களா? ஒரு பெரிய சர்க்யூட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அந்த சர்க்யூட்டை நம்ம ஒரு சின்ன சர்க்யூட்டா மாற்ற போறோம். அந்த சர்க்யூட்ல என்ன இருக்க போகுதுன்னா, ஒரு கரண்ட் சோர்ஸும் அதுக்கு பேரலா ஒரு ரெசிஸ்டரா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தியரம் வந்து ஒன்லி லீனியர் சர்க்யூட்க்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் பைலேட்டரல் சர்க்யூட் மட்டும் தான். பைலேட்டரல் சர்க்யூட்னா என்ன? அந்த சர்க்யூட்ல ரெசிஸ்டர், இண்டக்டர், கெபாசிட்டர் இந்த மாதிரி இருக்கலாமே தவிர டயோடு இந்த மாதிரி எலிமெண்ட் யூனிலேட்டரல் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த தியரம் வந்து ஒன்லி அப்ளை ஃபார் லீனியர் சர்க்யூட் ஆஸ் வெல் அஸ் பைலேட்டரல் சர்க்யூட் மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய சர்க்யூட்டை ஒரு நார்டன்ஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு சின்ன சர்க்யூட்டா மாற்ற போறோம். அந்த சர்க்யூட்ல ரெண்டு காம்பனன்ட் தான் இருக்கு. ஒன்று வந்து கரண்ட் சோர்ஸும், இன்னொன்று வந்து ரெசிஸ்டர். இது எப்படி கனெக்ட் பண்ணுவோம்னா, அந்த சின்ன சர்க்யூட்ல இந்த கரண்ட் சோர்ஸுக்கு பேரலா ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்றோம். ஓகேங்களா? இதுதான் வந்து நார்டன்ஸ் தியரம். ஓகேங்களா? ஒரு பெரிய சர்க்யூட் ஒரு சின்ன சர்க்யூட்டா மாத்துறோம். அதுல ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. அந்த கரண்ட் சோர்ஸ்க்கு பேரலா ஒரு ரெசிஸ்டர் போடும். இந்த கரண்ட் சோர்ஸோட வேல்யூ என்னன்னு எழுதுறோம்னா IN. IN என்ன? நார்டன்ஸ் கரண்ட் சொல்லலாம். அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் சொல்லலாம். இந்த அந்த ரெசிஸ்டரோட பேரலா கனெக்ட் பண்ற அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா RThevenin. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து நார்டன் கரண்ட்டும் RThevenin மட்டும் கண்டுபிடிச்சா இந்த நார்டன்ஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரெசிஸ்டர்ல கிடைக்கக்கூடிய கரண்ட்டோ இல்ல வோல்டேஜோ கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி தியரம் அப்ளை பண்ணி IN கண்டுபிடிச்சிட்டு RThevenin கண்டுபிடிச்சிட்டு நார்டன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரையணும். அது நார்டன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்னா IN க்கு பேரலா RThevenin வரையணும். இந்த IN கண்டுபிடிச்ச வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. RThevenin வேல்யூ கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த A B அப்படின்னா என்ன? இது வந்து லோட் டெர்மினல். இந்த டெர்மினல்ல நம்ம லோட் எந்த ரெசிஸ்டர்ல கரண்ட்டோ இல்ல வோல்டேஜோ கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அந்த ரெசிஸ்டர் தட் இஸ் கால்ட் லோட் ரெசிஸ்டர். அதை இங்க கனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல வந்து லோட்ல போற கரண்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதுதான் லோட் ரெசிஸ்டர். இதுல போற கரண்ட் என்ன? IL. இப்போ IL எப்படி கண்டுபிடிக்கலாம்? IL ஈக்குவல் டு இங்க பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் சோர்ஸ் இந்த கரண்ட் இந்த இடத்துல என்ட்ராக கரண்ட் என்ன? IN. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கரண்ட் இந்த இடத்துக்கு வந்து என்ன ஆகுது? ரெண்டா டிவைட் ஆகுது. ஏன்னா இது ரெண்டுமே எப்படி இருக்கு? பேரலா இருக்கு. அப்போ கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணி இந்த லோட்ல போற கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ கரண்ட் டிவிஷன் ரூல் என்ன சொல்லுது? கரண்ட் flowing through a resistor, that is இங்க வந்து IL RL போற கரண்ட் கண்டுபிடிக்கும். that is IL equal to total current என்ன? இங்க IN. total current into opposite branch resistance. இந்த ரெசிஸ்டர்ல நான் கரண்ட் கண்டுபிடிக்க போறேன். opposite branch resistance RThevenin. so total current into opposite branch resistance divided by sum of resistor, அதாவது RL plus RThevenin. ஸோ இந்த RL போற லோட் கரண்ட் வந்து IL, அது கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் கரண்ட் என்ன? IN. இந்த இடத்துல வர கரண்ட் IN இன்டு ஆப்போசிட் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் வந்து RThevenin டிவைட் பை சம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ், அதாவது RThevenin பிளஸ் RL போட்டா இந்த லோட்ல போற கரண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நார்டன்ஸ் தியரம் யூஸ் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? RThevenin கண்டுபிடிக்கணும், நார்டன்ஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? RThevenin எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கொடுத்துருக்க சர்க்யூட்ல வோல்டேஜ் சோர்ஸை நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணிக்கணும், கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டு லோடு ரிமூவ் பண்ணிட்டு அந்த லோட் ரிமூவ் பண்ண லோடுக்கு வந்து நான் வந்து ஏபின்னு கொடுக்குறேன் டெர்மினல் நேம். அந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து RThevenin கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ RThevenin கண்டுபிடிக்கிறதுக்கு open circuit the current source, short circuit the voltage source, remove RL and find the RThevenin across it. ஓகேங்களா? இதான் வந்து RThevenin கண்டுபிடிக்கான ஸ்டெப்ஸ். அடுத்து நார்டன்ஸ் கரண்ட் ஆர் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, லோடு ரிமூவ் பண்ணிட்டு அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். ஓகேங்களா? லோடு ரிமூவ் பண்ணிட்டு அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். அந்த ஷார்ட் சர்க்யூட் பாத்ல போகக்கூடிய கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த கரண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? நார்டன்ஸ் கரண்ட் சொல்லலாம், அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் சொல்றோம். ஓகேங்களா? இப்போ RThevenin கண்டுபிடிச்சாச்சு, நார்டன்ஸ் கரண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இதுக்கான நார்டன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைஞ்சி ஐஎனோட வேல்யூவும் RThevenin வேல்யூவும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு நார்டன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ நார்டன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்ன? கரண்ட் சோர்ஸ் பேரலல் வித் ரெசிஸ்டர். இந்த கரண்ட் வந்து IN, நம்ம கண்டுபிடிச்ச IN வேல்யூ இங்க எழுதணும். பேரலல் வித் ரெசிஸ்டர்னா என்ன? RThevenin. இந்த RThevenin வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது இங்க எழுதணும். ஓகேங்களா? இப்போ லோட் ரெசிஸ்டர் இங்க கனெக்ட் பண்ணணும். எந்த ரெசிஸ்டர்ல கரண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை இங்க கனெக்ட் பண்ணிட்டு IL ஈக்குவல் டு IN into RThevenin by RThevenin plus RL போட்டா அந்த பர்டிகுலர் லோட்ல போற கரண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாமா? Determine the Norton's equivalent circuit across A and B. Find the current flowing through the 6 ohm resistor. அதாவது நார்டன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து டெர்மினல் ஏக்கும் பிக்கும் நடுவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. A Bங்கிறது சர்க்யூட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏக்கும் பிக்கு நடுவில் நார்டன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் ஃபைண்ட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த 6 ohm ரெசிஸ்டர். இந்த 6 ohm ரெசிஸ்டர்ல போற கரண்ட் வந்து நார்டன்ஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க சொல்றாங்க. 6 ohm தான் அப்ப என்னது? லோட் ரெசிஸ்டர். ஓகே, எந்த ரெசிஸ்டர்ல கரண்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அதுதான் லோட் ரெசிஸ்டர். நம்ம முதல்ல மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுல போற கரண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்றோம். அப்ப லோட்ல போற கரண்ட் என்ன எடுத்துக்கலாம்? IL. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது IL லோட் கரண்ட். 6 ohmல போற கரண்ட் கண்டுபிடிச்சா 6 ohm தான் நமக்கு லோட் ரெசிஸ்டர். அதுல போற கரண்ட் கண்டுபிடிக்க போறோம், தட் இஸ் IL அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சோ இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ண போறோம்னா நார்டன்ஸ் தியரம் யூஸ் பண்ண போறோம். சோ நார்டன்ஸ் தியரம் என்ன சொல்லுது? Any linear bilateral circuit with two terminals can be replaced by a current source parallel with the resistor. அந்த current source ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா IN. அந்த
பேரலா கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா RThevenin. அப்போ நம்ம 2 பாராமீட்டர் 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒன்னு வந்து RThevenin வேல்யூவும் IN வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல RThevenin கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ RThevenin கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ரிமூவ் RL. எந்த லோட் ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணணும். ஓகே, ரிமூவ் RL அண்ட் ஓப்பன் சர்க்யூட்டட். இதான் லோடு. இதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த 2 டெர்மினல் அப்படியே ஓப்பனா வச்சுக்கணும். ஸோ நமக்கு அதுக்கு ஆல்ரெடி பேர் கொடுத்துருக்காங்க ஏபின்னு. கொடுக்கலனாலும் நம்ம ஏபின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? லோட ரிமூவ் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு அந்த 2 டெர்மினல் நடுவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? RThevenin சொல்றோம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அந்த சர்க்யூட்ல வோல்டேஜ் சோர்ஸ் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். கரண்ட் சோர்ஸ் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். ஓகேங்களா? ஷார்ட் சர்க்யூட் தி வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் ஓப்பன் சர்க்யூட் தி கரண்ட் சோர்ஸ். ஸோ இந்த டயக்ராம்ல இந்த கொடுத்துருக்க சர்க்யூட்ல கரண்ட் சோர்ஸ் இல்ல, அது இருந்தா ஓப்பன் பண்ணணும். ஓப்பன்னா ஜஸ்ட் ரிமூவ் இட், அவ்வளவுதான். ஷார்ட் சர்க்யூட்னா அந்த எலமெண்ட் தூக்கிட்டு அதை ஒரு லைனா போட்டு ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இங்க நமக்கு ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்கு. அப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ் எலமெண்ட் தூக்கிட்டு அதை ஜஸ்ட் ஒரு லைனா போட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஷார்ட் சர்க்யூட். ஓகேங்களா? இப்போ இந்த டயக்ராம்ல லோட ரிமூவ் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஓப்பன் பண்ண இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் RThevenin. ஓகேங்களா? அடுத்தது சர்க்யூட்ல எங்கேயாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தா ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸ் இருந்தா ஓப்பன் பண்ணணும். ஒரே கரண்ட் சோர்ஸே இல்ல, வோல்டேஜ் சோர்ஸ் ஒன்று தான் இருக்கு. அதை என்ன பண்ணிட்டேன்? ஷார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஏக்கும் ஓப்பன் பண்ண டெர்மினல் ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? RThevenin. இதை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஏபி RAB தான் வந்து நமக்கு RThevenin. ஸோ இப்போ இந்த 2 ரெசிஸ்டரும் என்ன கனெக்ஷன் இருக்கு? பேரல் கனெக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த 5 ஓமோட 2 எண்டும் ஒரு காமன் பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த 5 ஓமோட இந்த 10 ஓமோட ஒன்னு ரெண்டும் ஒரு காமன் பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது என்ன கனெக்ஷன் சொல்லலாம்? பேரல் கனெக்ஷன். அப்போ RThevenin வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a parallel combination of 5 ohm and 10 ohm. ஸோ பட்டா என்ன வரும்? 5 into 10 divided by 5 plus 10 போட்டா நமக்கு 50 by 15 that is equal to 3.33. அப்போ RThevenin வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.33 ohm. ஓகே, RThevenin கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? IN கண்டுபிடிக்கணும். தட் இஸ் நார்டன்ஸ் கரண்ட். ஸோ நார்டன் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன? லோட ரிமூவ் பண்ணிட்டு அதை நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின்ல லோடு இது இதுதானே 6 ஓம்ல போற கரண்ட். அப்போ லோட ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ்னா ஓப்பன் பண்ணிட்டு அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். ரிமூவ் த லோட் ரெசிஸ்டர் அண்ட் ஷார்ட் சர்க்யூட். ஓகேங்க, லோட எடுத்துட்டு அதை ஷார்ட் பண்ணணும். இப்போ இந்த ஷார்ட் பண்ண பேத்ல போற கரண்ட் தான் நார்டன்ஸ் கரண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த லோட எடுத்துட்டு அதை ஷார்ட் பண்றேன். அதுக்கான டயக்ராம் தான் இது. இங்க லோடு இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிட்டு அதை ஒரு லைன் போட்டேன், ஷார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுதான் இந்த டயக்ராம். லோட ரிமூவ் பண்ணிட்டு அதை ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஷார்ட் பண்ண பேத்ல போகக்கூடிய கரண்ட் தான் வந்து நார்டன்ஸ் கரண்ட். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஷார்ட் பண்ண பேத்ல போகக்கூடிய கரண்ட் என்ன கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அடுத்த ஸ்டெப்பா இன்னொரு டயக்ராம் சிம்பிளை பண்றேன். இது எப்படி சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ரெஸ்ட் இருக்குல்ல 10 ஓம், இந்த 10 ஓம் பாத்தீங்கன்னா டைரக்டா ஷார்ட் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட்டும் டைரக்டா என்ன இருக்கு? ஒரு வயரை வச்சு நம்ம ஷார்ட் பண்ணிருக்கோம். அப்போ எப்பவுமே கரண்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் பேத்ல தான் போகும். ஏன்னா லோ ரெசிஸ்டன்ஸ் பேத் வந்து ஷார்ட் சர்க்யூட் பேத். ஓகேங்களா? அப்போ இங்க வர கரண்ட் மொத்தமே எங்க போகும்னா இந்த ஷார்ட் சர்க்யூட் பேத்லாம் போகும். இங்க கரண்டே போகாது. ஒரு வயரை நம்ம ஒரு 2 டெர்மினல் நல்லா ஷார்ட் பண்ணா அந்த டெர்மினலுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய இந்த டெர்மினல் 10 ஓமுக்கு அக்ராஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? இங்க 10 ஓம்ல எந்த கரண்ட்டுமே போகாது. எல்லா கரண்ட்டுமே இந்த நார்டன் இந்த ஷார்ட் சர்க்யூட் பேத்ல தான் போகும். அப்போ இந்த 10 ஓம்ல கரண்ட் போகாதனால இதை நம்ம வந்து ரிடன்டன்ட் எடுத்துக்கலாம். அதாவது சர்க்யூட்ல இல்ல கரண்ட் போகாதனால இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதை ரிமூவ் பண்ணிட்டு சர்க்யூட் நமக்கு சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. 10 ஓம் எடுத்துட்டேன். ஏன் 10 ஓம் எடுத்தேன்னா அது டைரக்டா ஷார்ட் ஆயிருக்கு. அதனால அதுல கரண்ட் போகலன்றதால எடுத்துட்டேன். இப்போ இந்த சர்க்யூட் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ 5 ஓம்ல போற கரண்ட் தான் என்னது? நார்டன்ஸ் கரண்ட். ஸோ வாட் இஸ் நார்டன்ஸ் கரண்ட்? 20/5 எழுதலாம். அக்கார்டிங் டு ஓம்ஸ்ல V/R. ஸோ 20/5 எவ்வளவு? 4 ஆம்ஸ். அப்போ நார்டன்ஸ் கரண்டோட வேல்யூ என்ன? 4 ஆம்ஸ். ஸோ நார்டன்ஸ் கரண்டோட வேல்யூ வந்து 4 ஆம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம RThevenin கண்டுபிடிச்சிட்டோம், நார்டன்ஸ் கரண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? நார்டன்ஸ் ஈக்குவலன்ஸ். இப்போ நார்டன்ஸ் ஈக்குவலன்ஸ் சர்க்யூட் வரைஞ்சாச்சு. நார்டன்ஸ் ஈக்குவலன்ஸ் சர்க்யூட் என்ன? நார்டன்ஸ் கரண்ட் சோர்ஸ் பேரலல் வித் ரெசிஸ்டர். இந்த கரண்ட் சோர்ஸ் வந்து IN. இதனோட வேல்யூ கண்டுபிடிச்சதுன்னா 4 ஆம்ஸ். RThevenin பேரலல் ரெசிஸ்டர் வந்து RThevenin. அதனோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 3.33. ஸோ நம்ம இந்த சர்க்யூட்டை வரைஞ்சிட்டோம். ஸோ இந்த ஏக்கும் பி டெர்மினல் நடுவில் நம்ம லோட் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணணும். ஸோ எந்த ரெசிஸ்டர்ல கரண்ட் கண்டுபிடிச்சனாலும் அதான் லோட் ரெசிஸ்டர். அதோட வேல்யூ என்ன? 6 ஓம். 6 ஓம் இங்க கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 6 ஓம்ல போற கரண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்றது நம்ம கொஸ்டின். அப்போ 6 ஓம்ல போற கரண்ட் என்ன? IL. இதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அக்கார்டிங் கரண்ட் டிவிஷன் ரூல் என்ன? IL equal to total current into opposite branch resistance divided by sum of resistors connected in parallel. ஓகேங்களா? அப்போ என்ன இதெல்லாம் IL equal to IN into opposite branch RThevenin. sum of parallel connected resistor என்ன? RL plus RThevenin. அதான் இங்க எழுதியிருக்கோம். அப்போ IN ஓட வேல்யூ 4, RThevenin வேல்யூ 3.33, RThevenin plus RL போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கரண்ட் இந்த 6 ஓம்ல போகக்கூடிய கரண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.427. ஓகேங்களா? IL equal to 1.427 amps. அதாவது ஒரு பெரிய சர்க்யூட் கொடுத்தா அது ஒரு சின்ன சர்க்யூட்டா மாத்திரம். அந்த சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் சோர்ஸ் பேரலல் வித் ரெசிஸ்டரா மாத்திரம். இதுதான் வந்து நார்டன்ஸ் தியரம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சர்க்யூட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சர்க்யூட் அனாலிசிஸ் சம்பந்தமாக வேற என்ன டாப்பிக்ல வீடியோ வேணும்னு கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.